என்ஆர்ஐக்கு ரொம்ப ஷார்ட்டான 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுவீங்க, எத்தனை பேர் இதை ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திலேயே அதிகமாக குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்களில் ரொம்ப முக்கியமானவங்க உறவெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்லோடு ஹெவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இதெல்லாம் நாங்கள் சகித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஜீவன்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட், டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான இன்கம் இப்போ ஒன்று தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் அதை உருவாக்கியிருப்பீங்க, அங்கேயும் உங்களுக்கு ஒரு டேக்ஸ், அதே இன்கம்க்கான டேக்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இந்தியாவிலும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் டேரிஃப் இல்லாட்டி இப்போ தெரியும் அமெரிக்காவில் டேரிஃப் பிளான் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவிலேருந்து பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா மற்றும் பல நாடுகள், அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளும் வேறு சில நாடுகளும் பலவிதமான அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க, பணம் அனுப்புறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, எப்படி டேக்ஸ், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரியாக ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் அனுப்பவே கூடாது. கேட்பதற்கு ரொம்ப வெறுப்பாக தான் இருக்கும், பட் எல்லா சேலரியும் நீங்கள் அனுப்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் இருக்கிறது வெளிநாட்டில். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எய்தர் கோல்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சில்வராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சேவிங்ஸில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கட்டும், இது ஏதாவது செஞ்சுருக்கணும். இரண்டாவது பாயிண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம பலரும் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதே அக்கௌண்ட்லேயே நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ், வரவு செலவு இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவீங்க. என்ஆர்ஐயாக இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால, இல்லாட்டி ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஏன்னா இந்திய சட்டப்படி இது அலௌடு கிடையாது. நீங்கள் என்ஆர்இ அப்படி இல்லைனா என்ஆர்ஓ அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபெமா ரெகுலேஷன்ஸின் அடிப்படையில் இந்த மாதிரி தவறுகள் நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 5000 ரூபாய் வரை நீங்க அபராதம் விதிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு என்ஆர்ஐயா இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கணும். இது உங்களுக்கானது மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்துக்கானது, உங்களுடைய எதிர்காலத்துக்கானது அப்படிங்கிறதுல இன்னைக்கும் நான் சொல்றேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாம் எல்லாருமே என்ஆர்ஐ அப்படின்னு சொல்ற அந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வெளியிலிருந்து பணம் கொட்டக்கூடிய ஒரு மெஷினாக பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இல்லை நம்முடைய கடவுளா, ஒரு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு கடவுள், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற பயத்துடனேயே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள், அது எய்தர் ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய மனசு அப்படி தான் துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம வீட்டு குடும்பம் எப்படி கடன் வாங்கும், எப்படி ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையை செய்வாங்க, அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவாங்க, இந்த கேள்விகள்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கணும். உங்களுடைய ஃபேமிலி ட்ரீம்ஸ், எய்தர் அது ஒரு சில்ட்ரன்ஸினுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு மேரேஜாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய குடும்பத்தினுடைய ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது ஏதோ பெரிய தொகையெல்லாம் கிடையாது. ஒரு மாதத்தில் ஒரு டின்னர் எவ்வளோ ரூபாய் வரும், ஒரு 800 ரூபா 820 ரூபா வருமா? அந்த ஒரு மாதத்தில் ஒரு டின்னருக்கான பணத்தை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணும்போது அது உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பெரிய அளவில் பாதுகாக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை தான். இதெல்லாம் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா கிட்ட இருக்கக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 820 ரூபா ஒரு மாதம் என்ஆர்ஐ நீங்கள் இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரை உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லாட்டி உங்களுடைய நாமினிக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டிய பணம், நான் சொன்ன மாதிரி ஒரு நேர டின்னர் தான் 820 ரூபா. உங்களுடைய ஆப்சன்ஸ்லையும் குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்ததாக இந்த மாதிரி ரைடர்ஸ் விஷயங்களையும் தெரிந்திருப்பது தான். ஸோ ரைடர்ஸ்னால் என்ன விக்கி, அதை பற்றி அதிகமாக தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏகப்பட்ட பேர் இப்போ நான் சொன்னதுக்காகவோ நிறைய ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தான் எடுங்க, இதை எடுக்காதீங்க, இந்த நிறுவனம் நல்லது, அதெல்லாம் என்னுடைய குறிக்கோள். அட்லீஸ்ட்
ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லாத ஒரு நபர் நான். இதில் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒருவேளை உங்களுடைய இறப்புக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய தொகை 2 கோடி ரூபாய், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ரைடர் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு 1 கோடி ரூபாய்க்கான அதையும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய இறப்பு ஆக்சிடென்டல் வழியாக இருந்தது என்றால் 2 கோடி + 1 கோடி அப்படி 3 கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ எந்த நோய் வரும், யார் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி மருத்துவர்களுடைய வீடுகள்லையும் நோயாளிகள் இருக்காங்க, நோயாளிகளுடைய வீடுகளில் மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதுதான் தெரியும், இவங்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு எப்போ வேணாலும் எந்த நோய் வேணாலும் வரலாம். ஸோ கிரிட்டிக்கலாக ஒரு 59 இல்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கெட்டிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு இல்னஸ் வருது, ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு நோய் வருது. அது உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கும். ஆனால் நீங்கள் உயிருடன் தான் இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு லம்சம் அமௌண்ட் 30 லட்சம் ரூபாயா 50 லட்சம் ரூபாயா நீங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்த கட்டத்துக்காக இருக்கட்டும், அதற்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். இதுதான் உங்களுடைய கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். அடுத்ததாக இருப்பது தான் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி. ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ஷியலாக உங்களுடைய கால்களோ கைகளோ ஏதாவது ஒன்று பாதிப்படையுது, அதனால் உங்களால் நடக்க முடியாது, இல்லாட்டி வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற இந்த ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் இந்த ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்டல் நடந்துருச்சு ஆனால் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எந்த ரூபாய்க்கு அங்கே ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்கு 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னவங்களுக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய பதில். டெத்தாக இருக்கட்டும், டிசேபிலிட்டியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பெரிய அளவில் ஒரு இல்னஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு மனிதனுக்கு வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தால் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவில் ஏன் இது எடுக்கணும்? 30 to 50% சீப்பர் கம்பேரிட்டிவ்லி. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை விட இந்தியாவில் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 30லேருந்து 50% வரை சீப்பராக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வருடாந்திர பிரீமியம் தான் நீங்கள் கேட்டீங்க, ஆனுவல் பிரீமியம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க என்ஆர்ஐ அக்கவுண்ட் வழி தான் கேட்டீங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி வைவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ அப் டு 23% உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்காங்களே விக்கி, இதுல எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய ரிசர்ச், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கான ஈஸி லிங்க் அப்படிங்கிறத என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும், அதை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கான கேள்விகள் உருவாகட்டும், பதில்கள் கிடைக்குதான்னு பாருங்க. பதில்கள் கிடைத்த பிறகு அதுலேருந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி வாழ்க்கையின் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படிங்கிற அந்த டயலாக் இதுக்கு ரொம்பவே ஆப்டாக பொருந்தும். ஸோ 24 மணி நேரமும் உங்களுக்கு கிளைம் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சர்வீஸில் கிடைக்கும். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஃபெமா ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக ஒரு என்ஆர்ஐ தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா, நீ எல்லா சேலரியும் அனுப்பாதன்னு சொல்லிட்டேன், நான் ரியல் எஸ்டேட்டில் போடலாமா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரியல் எஸ்டேட்டில் போடலாம், பட் உங்களுக்கு நம்ப தகுந்த மாதிரியான இடத்தில் அதை போடணும். எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, அதை வாங்கி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி போடுவாங்க. இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அந்த இடத்துல வேறு யாரோ குடிசை போட்டு அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுருப்பாங்க. நீ ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும், அது 1 ரூபாயாக இருக்கட்டும், 1 பைசாவாக இருக்கட்டும், அது நம்முடைய கடின உழைப்பு. அது யாருக்கும் வேஸ்ட்டாக இல்லை, யாரையும் அதை திருட நீங்களும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைன்னா கிட்ட இருக்கக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நான் சொன்ன இந்த ஒப்பீனியன்லாம் சொல்லி இது ஏதாவது வேலிடான பாயிண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க அதற்கான பதிலை சொல்லுவாங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.